వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద స్నానం చేసి ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி திருமலையிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் வருடாந்தர உற்சவமாக கோலாகலமாக டிடிடி தேவஸ்தானம் ஸ்ரீ ஸ்ரீ பெரியஜீயர் ஸ்ரீ சின்னஜீயர் ஆச்சாரிய சார்வபௌமர்களை முன்னிட்டு கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் ஆனிவர ஆஸ்தானம் கடந்த ஆண்டின் கணக்குகளின் பரிசீலனைகளை அதாகில் கணக்கு வழக்குகளை ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச பெருமானின் திருமுன்பு சமர்ப்பிக்கும்படியான ஓர் உற்சவம். இதை ஆண்டுதோறும் டிடிடி தேவஸ்தானம் தோய்வின்றி நடத்தி கொண்டு வருகிறது. ஆனிவர ஆஸ்தானம் எனும் இந்த திருநாளை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் தொடக்கமாக சுபமாக நடக்க ஆரம்பித்து மேலே இன்று காலையில் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேதராக ஸ்ரீ மலையப்பன் தங்க திருவாசல் முன்பு கருடனை நோக்கி விஸ்வக்சேனருடன் எழுந்தருளி இருப்பர். ஸ்ரீ ஸ்ரீ பெரியஜீயர் ஸ்ரீ சின்னஜீயர் டிடிடி மேலதிகாரிகள் என்று அனைவருமாக திவ்ய தம்பதிகளுக்கு பட்டு வஸ்திரத்தால் சமர்ப்பித்து விழாவனை துவக்கி வைப்பர். இதன் பிறகு கோவில் அதிகாரிகள் கடந்த ஆண்டின் கணக்குகளை ஸ்ரீயப்பதியின் திருவடியில் சமர்ப்பிப்பார்கள்.
புதிய ஆண்டின் புதிய கணக்கு புத்தகங்களும் பகவான் கண்டுரொடச் செய்வார்கள். பிறகு திவ்ய தம்பதிகள் சர்வ பூபால வாகனத்தில் திருவீதி உலா கண்டருள்வார். இந்நிகழ்ச்சி ஆண்டுதோறும் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசியில் ஆனி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் சஷ்டியான இன்று நடைபெறுகிறது. மறுநாள் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று துவங்கும் என்பதே கிரமமாக கொண்ட ஒரு உயர்ந்த வைபவம். மாலையில் பெருமான் தேவிமார்கள் சகிதனாக புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா கண்டருள்வான். அதை இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்பொழுது எம்பெருமான் புஷ்ப பல்லாக்கில் விஸ்வரூப தரிசனத்தாலே அலங்கரிக்கப்பட்ட இந்த புஷ்ப பல்லக்கில் எம்பெருமான் வீதி உலா கண்டருள்கிறான். ஏனென்றால் அனைத்து பூலோகங்களையும் காப்பவன் ரட்சிப்பவன் அல்லவா? அனைத்திலும் இவனே இருக்கின்றான் என்பதை காண்பிப்பதற்காக காலையில் சர்வபூபால வாகனமும் மாலையில் அழகான புஷ்ப பல்லக்கில் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது எம்பெருமானின் விஸ்வரூப தரிசனத்தோடு அலங்கரிக்கப்பட்ட இந்த புஷ்ப வாகனம். ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னத்தில் எம்பெருமானின் சொத்து விவரங்களை விவரித்துள்ளார் ஸ்ரீ ஆளவந்தார். யதண்டம் மண்டாந்தர கோச்சரஞ்சயது தசோதராண்யான் ஆவராணி யானிச்ச குணாப்பிரதானம் புருஷः பரம்பதம் பராத்பரம் பிரம்மச்சதே விபூதய என்று இஸ்லோகத்தில் விபூதய விபூதி என்ற சொல் வருகிறது அல்லவா? விபூதியாவது விசேஷேண பூதிஹி, அதாகில் இப்பூவிலையில் இவனுக்கு அனைத்துமே இவனுடைய சொத்து என்பது. பிரம்மாண்ட அண்டங்கள், அதனுள் இருக்கும் உயிரினங்கள் என்று சர்வ பூ பாரத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கும் இவனுக்கே அனைத்து சொத்து உரிமையும் உண்டு. ராஜாதி ராஜனான இவனுக்கு அனைத்துமே உரியதாக உள்ளது. அனைத்து உயிரினங்களையும் ரட்சிக்கும் பாலன சாமர்த்தியம் உடையவன். அதை தெரிவிக்கும் விதமாகவே காலையில் சர்வ பூபால வாகனத்தில் எழுந்துருளி வீதி உலா கண்டருளினான் இந்த எம்பெருமான் கோவிந்த கோபாலன். இத்தனை உரிமை சொத்துக்களை உடைய இவனை சென்று அடையலாமா? அருள் பாலிப்பானா என்றால் நிச்சயமாக சென்று அடையலாம். வேண்டியதை நாம் கேட்டு பெற்று கொள்ளலாம். அள்ள அள்ள குறையாத செல்வங்களையும் அதை கேட்பவர்க்கு கொடுக்கும்படியான சௌசீல்ய குணத்தையும் உடையவன் என்பதனை ஆளவந்தார் அடுத்த ஸ்லோகத்தாலே நன்றாக பொருள் விளங்கும்படியாக அனுகிரகித்துள்ளார். வசீவதான்யோ குணவான் ருஜுஹு சுச்சிஹி மிருதுருதயாளுஹு மதுரஹ ஸ்திரஹ சமஹ கிருதி கிருதஜ்ஞ த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோ அதிஹி என்கிறது. எல்லா சொத்துக்களும் இருந்தாலும் குணப்பூர்த்தியை உடையவன். அனைத்து வஸ்துக்களும் இவனுடையதே என்றாலும் இவனுக்கே வசப்பட்டிருந்தாலும் 10 அடியவருக்கு எளியவன். எப்படிப்பட்டவனாக உயர்ந்தவனாக இருந்தாலும் வைகுண்டத்திலே வாசனாக இருப்பான். இவ்விடத்தில் வந்து தோன்றி பக்தர்களுக்காகவே வந்து தோன்றி கண்டருள அவர்களின் குறைகளை தீர்க்க ரட்சிக்கவே வந்து கொண்டிருக்கிறான். அழகான இந்த புஷ்ப பல்லக்கில் அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்சியளித்தான் அல்லவா? அதே போலவே அந்த கோலத்தோடு எத்தனை அழகாக விஸ்வரூப தரிசனத்தோடு நாம் கண்டு கழிக்கலாம்படியான இந்த விஸ்வரூப தரிசனத்தோடு இந்த புஷ்ப பல்லாக்கு அழகாக குலுங்கி எம்பெருமான் எழுந்தருளி கொண்டு குலுங்க நன்றாக பக்தர்களை கண்டு ரட்சிக்க எத்தனை அழகாக இந்த டிடிடி தேவஸ்தானம் அத்தனை அழகாக இதை ஏற்பாடு செய்துள்ளது நாம் கண்டு கழிக்க. அதை இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நாம் அருகில் சென்று சேவிக்க முடியாதபடி கூட இங்கிருந்து இந்த தொலைக்காட்சியின் வழியாக நன்றாக கண்டு கழிக்கலாம்படியாக தெளிவாக கண்டு கழிக்கலாம்படியாக இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு அனுகிரகித்து உள்ளது. பக்தர்களை நன்றாக காணும்படியாக அவர்கள் செய்துள்ளார்கள் என்று நன்றாக நாம் நினைக்க வேண்டும். இத்தனை கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் பூர்ணானந்தன். பக்தர்கள் சிறு கைங்கரியங்கள் செய்தாலும் குணபூர்த்தியோடு திருப்தி அடைபவன் இந்த வெங்கட நாயகன். இத்துணை பெருமையுடைய அறப்பிரியனான திரு வெங்கடமுடையான் குபேரனத்தில் தான் பட்ட கடன் இன்று சற்றே குறைந்தமையால் மகிழ்ச்சி பொங்க புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறதாக நமக்கு தோன்றுகிறது. காட்சி அளிக்கின்றான். பயன் யார் கண்டது? யாரிடம் இவன் கடன் படவில்லை பாவம். முன்பு முனிபுங்கவரான விஸ்வாமித்திரர் நடத்தும் யாகத்திற்காக துணைக்கு ராமலக்ஷ்மணர்களை அழைத்துச் சென்றான். ராமனின் அழகில் ஈடுபட்டு குளிர்ந்த முனிபுங்கவர் ஸ்ரீராமனை எழுப்புங்கால் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை உத்திஷ்ட நரசார் தூலக என்று துயில் எழுப்புகிறார் அல்லவா? இந்த சுபமான வார்த்தைகளுக்கு மயங்கி இன்றளவும் சுப்பிரபாதமாக திருச்செவியை சாற்றிக் கொண்டிருக்கிறான் அல்லவா இந்த மலையப்பன். விஸ்வாமித்திரனின் பக்திக்கு கடன்பட்டிருக்கிறான்
அதல்லவோ இப்பொழுது நான் நன்றாக விஸ்வரூப தரிசனத்தை இந்த புஷ்ப பல்லாக்கில் அத்தனை புஷ்பங்கள் குலுங்க சூழ்ந்திருக்கும்படியான இந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம் நன்றாக கண்டு களிக்கலாம். அந்த விஸ்வாமித்திரரின் பக்திக்கு கடன்பட்டிருக்கிறான். ஆகவே இன்றளவும் முன்னம் காலையில் அவர் சாதித்து அருளிய அந்த சுப்பிரபாதத்தை திருச்செவி சாற்றிக்கொண்டு இவன் கண் விழிக்கின்றான். இன்றளவும் கட்டுப்பட்டு கொண்டு திருச்செவி சாற்றிக் கொண்டிருக்கிறான் அல்லவா. இமௌஸ்ம முனிசார்தூல கிங்கரோ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபய பரதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம் என்று பாலகாண்டத்திலே விஸ்வா சாதிச்சுள்ளார். முனிபுங்கவரான விஸ்வாமித்திரனிடத்தே ஸ்ரீராமன் தானும் தன் தம்பியான லக்ஷ்மணனும் முனிவரிட்ட வழக்காக இருந்து முனிவருக்கு ஏவலாளியாக இருப்பதற்காக வந்ததாக தெரிவித்து முனிவரின் ஆணைகளை சிறமேற்கொண்டு அணிப்பணிய தயாராக தாங்கள் இருவரும் இருப்பதாக தெரிவித்தார். தான் ஒரு சக்கரவர்த்தி புத்திரன் என்ற எண்ணமற்று முனிபுங்கவரின் பக்திக்கு அடிபணிந்து கடன் பட்டு யாகத்தை காத்து கொடுத்தான். பக்தர்களின் பக்திக்கு பகவான் அடிபணிந்து அவர்களின் ருச்சி அறிந்து தன்னை காட்டி கொடுத்தது. அவர்களின் பக்திக்கு கடன்பட்டு நின்ற விதத்தை ஆச்சாரிய சார்வபௌமரான ஸ்ரீ பிள்ளை உலகாரியன் ஸ்ரீவசனபூஷணம் என்ற நூலில் மடிதடவாத சோறும் சுருநாராத பூவும் சுண்ணாம்பு படாத சாந்துமிரை இவர்கள் கொடுத்தது என்கிறார். இந்த சூத்திர வாக்கியத்தாலே 3 சிறந்த பக்தர்களின் கடனிடத்தை பக்தியை மட்டுமே செலுத்தியவர்களின் அந்த 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 ஒரு கதையை, ஒரு நிகழ்ச்சியை கிருஷ்ணாவதாரத்தில் சாதித்துள்ளது. மடித்தடவாத சோறு என்றால் ஸ்ரீ விதுரர் மகா ஞானி, கிருஷ்ண பக்தி மட்டுமே உடையவர். ஆனால் கௌரவர் பட்சத்தில் அங்கே இருந்தவர். கிருஷ்ணன் தூது சென்றபோது ஸ்ரீ விதுரர் இல்லம் தேடி சென்றார். ஸ்ரீ விதுரரும் அவர் தம் பத்னியுமாக கண்ணனை உபசரித்து வரவழைத்தார். வாழைப்பழத்தை தவிர்த்து புரித்து அதன் தோலை அளிக்கிறார்கள். ஏனென்றால் கண்ணனின் அந்த அழகில் லாவண்யத்தில் அவனுடைய குணக்கடலில் மூழ்கியிருந்தார்கள் விதுரரும் விதுரருடைய பத்னியுமாக. அதை கண்டவுடனே கண்ணனும் அந்த பக்தியிலே மூழ்கிவிட்டான். பழத்தை மாற்றி கொடுக்கிறார்களே, தோலை கொடுக்கிறார்களே என்று எண்ணவில்லை. அந்த தோலையே உட்கொண்டான். அந்த தோலே ருச்சியாக இருந்தது. உணர்ந்த விதுரரின் பத்னி, ஐயோ தோலை மாற்றி கொடுக்கிறோமே என்று சற்றே ஒரு லஜ்ஜை ஏற்பட்டது. ஆனால் கண்ணன் கீழே விழுந்த பழத்தை எடுத்து கொடுத்தபோது அது தோலாக இருந்தது. தோல் பழம் போல ருச்சியாக இருந்தது என்பதை சரித்திரம். அப்படி மடி தடவாத சோறு இப்படி கொடுக்க வேண்டும். அதாவது கொடுக்க வேண்டிய பக்தி செலுத்த வேண்டியதில் அவர்கள் பாரபட்சம் பார்க்கவில்லை. பக்தி ஒன்று மட்டுமே அவனிடத்திலே செலுத்தினார்கள். வாழைப்பழத்தை தவிர்த்து அதன் தோலை அளிக்கிறார்கள் அல்லவா. கண்ணனும் ஏற்றுக்கொள்கின்றான். பக்தனிடம் தோஷத்தை கண்டான் இல்லை. பக்திக்கு கட்டுப்பட்டு கடனாளியாகின்றான் அந்த விதுரருக்கு. ஆகவே அனைத்து அந்த போர்க்கோலங்களும் திருதராஷ்டிரனுக்கு காமித்து கொடுத்தது இந்த விதுரரே. சுருநாராத பூ அடுத்தது. ஏதோ ஒரு மூலையில் மதுரா நகரில் கண்ணனை நினைந்தே பூமாலைகளை தொடுத்து விற்று கொண்டிருக்கும் ஒரு மாலாக்காரர். கிருஷ்ண பக்தியை தவிர்த்து ஏதும் அறியாதவர். மதுராபுரிக்கு கம்சவதத்திற்கு செல்லும் முன் கண்ணன் மாலாக்காரரை தானே சென்றடைந்து அவர் கொடுத்த பூமாலைகளை உகந்து ஏற்றான். அவன் பக்திக்கு கடன்பட்டு தானே மாலாக்காரரின் இடம் தேடிச் சென்று தன்னை காட்டி கொடுத்தான் கிருஷ்ண பகவான். சுண்ணாம்பு படாத சாந்து. கூனியின் சரித்திரம். உயர்ந்த சந்தனத்தை கம்சனுக்கு எடுத்துச் செல்லுவாள் கூனி. வழியில் கண்ணனை கண்டு பக்தி பாரவசியத்தாலே உயர்ந்த சந்தனத்தை கண்ணனுக்கு சாற்றி உயர்ந்த வெற்றிலையும் அவனுக்கு அளித்தாள். கண்ணனின் அருளாலே தனது கடனையும் தன்னுடைய கூனை நிவர்த்தித்து கொண்டாள். பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் இந்த கண்ணன் கோவிந்தன். வேங்கடங்கள் மெய்மேல்வனை முற்றவும் இல்லை. இது சரித்திர காலத்திலே, இதிகாச காலத்திலே நடந்தேறியதா என்றால் இல்லை. அதற்கும் பதிலளிக்கிறார் நம்மாழ்வார். வேங்கடங்கள் மெய்மேல்வனை முற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். வேங்கடத் துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே என்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் திருவாக்கு பொய்க்குமா என்ன? இந்த திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு கடன்பட்டவன் இந்த வேங்கடவன். வேங்கடேசாயன் நமக என்றாலே போதுமானது. பக்தர்களின் பாப்பங்களை சுமக்கின்றான் உடனே. அதாகில் கடித்து கொடுக்கின்றான் என்று பொருள். பக்த வத்சலனான கோவிந்தன் யாரிடமும் இவன் கடன்படவில்லை. கடன்பட்டதால் தோஷத்தாலே தான் இவன் அவதரித்தருகிறான்.
தசாவதாரமும் அந்த கடன் பட்டதாலே தானே இப்போது மணங்கமழ விதவிதமான பூக்கள் சூழ்ந்த பல்லக்கிலே தேவிமார்களோடு உலா வந்து இப்போது பக்தர்கள் கண் குளிர கண்டு அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறதும் இந்த பக்தர்களின் பக்திக்கு அடிபணிந்து அவர்களிடம் கண்ணன் அவர்களுடைய கடன் பட்டதனாலே தானே இவன் இந்த மழையிலும் வந்து கொண்டிருக்கின்றான். அனைவரும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். சொல்ல சொல்ல பக்கத்திலே நாம் கண்டு கழிக்கலாம்படியாக எப்படி அழகாக நமக்கு தோன்றி காட்சியளிக்கின்றான். SVBC அதாவது வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் கிட்ட நாம் நன்றாக சேவிக்கும்படியான அந்த தேவிமார்களின் அழகாக அருகிருந்து பார்க்கும்படியாக நமக்கு உதவிகரம் செய்கிறார்கள். உதவி அந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் உதவியினாலே தானே நாம் நன்றாக அருகில் காணும்படியாக நேர்கிறது. எம்பெருமான் தேவிமார்களோடு அழகாக அந்த பூமாலையை சாற்றிக்கொண்டு வீதி உலா கண்டருள்வது இந்த இடத்தில் வந்தால் கூட நாம் சேவிப்போமோ மாட்டோமோ தெரியலை. ஆனால் இப்பொழுது நன்றாக கண்டு கழிக்கும்படியாக அமைகிறது. பள்ளியில் ஓதி வந்த சிறுவனான அடுத்தது பிரகலாதனுடைய சரித்திரத்தை சற்றே பார்ப்போம். எப்படி இவன் பக்தவத்சலனாக பக்திக்கு கட்டுப்பட்ட பக்தர்களுக்காக கடனாளியாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பள்ளியில் ஓதி வந்த சிறுவனான பிரகலாதன் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம் என்கிறபடியே நவவித பக்தியாலே பகவானை வசீகரித்தவன் அந்த பிள்ளை சிறுவன். இந்த பக்திக்கு பகவான் கடன் பட்டிருந்தான். தன் பக்தனுக்கு அவனுடைய தந்தையாலேயே ஆபத்து நேரிட்ட போது பிளந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது திசைகள் எட்டும் பகிரண்டம் முதல் முற்றும் என்றபடி ஹிரண்யகசிபு அரண்மனையில் தானே கட்டிய வைர வைடூரியங்கள் பதித்த தூணிலிருந்து, அதாவது ஹிரண்யகசிபு கட்டினான் அந்த தூணை, நரம் கலந்த சிம்மமாக சபை நடுவே பகவான் வெளிப்பட்டான். பிரகலாதனை ரட்சித்தான். மேலே வாமனாவதாரத்திலும் மகாபலி பகவானிடத்திலே துவேஷப்பட்டிருந்தாலும் பாகவதனான பிரகலாதனின் பேரன் என்ற ஒரு காரணத்தினாலேயே இன்றளவும் பாதாள லோகம் ஒன்றில் சிரஞ்சீவியாக சகலவித போகங்களுடனும் இருக்கச் செய்திருக்கிறான் அந்த மகாபலி சக்கரவர்த்தியாக இன்றும் திகழ்கின்றான் அந்த பாதாள லோகத்திலே. அவனுக்கென்றே தனி உலகத்தை நிர்மாணித்து, ஏனென்றால் அவன் பிரகலாதனின் திருப்பெயரன். ஆகவே அவனுக்காக அந்த பக்தியை அவன் மறந்தான் இல்லை. அந்த கடனை அவன் நிவர்த்தித்தான். எப்படி? அவனுடைய பேரனான மகாபலிக்கும் தன்னிடத்திலே தோஷப்பட்ட மகாபலிக்கும் அனுகிரகித்தான். பாதாள உலகத்திலே அவனை சிரஞ்சீவியாக வைத்துக்கொண்டு அவனுக்கு என்று தனி உலகத்தை ஒரு ஆட்சியே செய்யும்படியான மகாபலி சக்கரவர்த்தி என்று இன்றளவும் அவனுக்கு சிரஞ்சீவியாக வைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். பக்தனிடம் கடன்பட்ட காரணத்தாலே அழகுர சுவாமி ஸ்ரீதேசிகன் ஸ்ரீ காமாசிகா அஷ்டகத்தில் சாதித்துள்ளார் நரசிம்ம அவதாரத்தை. சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டஹாசோத்படே ஸ்புரத்கிருதி பரிஸ்புடத் பிரகட்டிகேபி வக்திரே கிருதே கிருபா கபட்டகேசரின் தருஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷ திருஷா வியதி வியஜ்ஜதே என்கிறது. ஹிரண்யன் பிரம்மாவிடம் கேட்டு அந்த வரத்திற்கு ஏற்பட்ட அதற்கு முரண்பாடு இன்றி அவனை சம்ஹரிக்கவும் பிரகலாதாழ்வானை ரட்சிக்கவும் நரசிங்க வடிவு கொண்டான் எம்பெருமான். பிடரிமயிர் கற்றுகளோடு பயங்கரமாக தோன்றினான். அத்துணை பக்தனை ரட்சிக்கும் வேகம், ஆக்ரோஷம், பாகவதக்ஷணம் எனும் தயை, கருணையின் தன்மை நன்கு புலனாகிறது இந்த அவதார தசையிலே. இப்படிப்பட்ட நரசிங்கன் பக்தர்கள் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? இவனை விட்டால் நமக்கு வேறு கதியில்லை என்று பக்தர்கள் இருந்தால் அதற்கு கடன்பட்டு அவர்களுக்கு இணங்கி நடப்பான். தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி தொய் சா ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி இது நிச்சததீஹி ஸ்ரயாமி நித்யம் திருஹரே வேகவதி தட்டாஸ்ரயம் துவாம் என்கிறார் சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்லோகத்தாலே. பகவன் நிருசிம்மன் ஒருவனை காக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் முன்னின்று காப்பாற்றியே தீர்வான், பின்வாங்க மாட்டான் என்பதை இந்த ஸ்லோகத்தின் உட்கருத்து. அவ்வண்ணமாக பக்தரட்சண பரிபாலனத்திலே கட்டுண்டு கடன்பட்டவனாக திகழ்கின்றான் எம்பெருமான் அனைத்து அவதார தசைகளிலும். அதுவன்றோ இவ்விடத்தில் இந்த புஷ்ப பல்லாக்கில் நமக்கு காட்சியளிக்கின்றது. இந்த வெங்கட நரசிம்ம ராகவன் இதோ பக்த கூட்டங்களை காண பூ பல்லக்கில் குதூகலத்தோட குலுங்க வந்து கொண்டிருக்கின்றான் நம்மை ரட்சிக்கும் பொருட்டு. இந்த புஷ்பம் எத்தனை வித புஷ்பங்கள்! ஏன் இவனை அண்டி வரும் பக்தர்கள் கூட அவனுக்கு புஷ்பமாகத்தான் தோன்றுகிறதே தவிர வேறு எதுவும் அவனுக்கு தோன்றவில்லை. எத்தனை புஷ்பங்கள் இங்கே கூட்டமாக கலராக இருக்கின்றார்கள். அத்தனை பக்தர்களும் புஷ்பங்களே இவனுக்கு தோன்றுகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று திருவாய் மலர்ந்து அருளி செய்துள்ளான் இவனே. எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன்
மலையப்பருக்கு புஷ்பங்களிடம் பிரியம் அதிகம். எனவே திருமலைக்கு புஷ்ப மண்டபம் என்றே பெயர் சாற்றியுள்ளார் ஸ்ரீ பாஷ்யக்காரர். ஆகவே இத்தலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் நியமனத்தின் அடியாக ஸ்ரீ அனந்தாழ்வான் என்னும் மகனீயர் புஷ்ப தோட்டத்தையும் அமைத்து அதில் புஷ்பித்த பூக்களையே பூமாலையாக கட்டி கோவிந்த மலையப்பனுக்கு சாற்றி மகிழ்ந்தான் அந்த ராமானுஜர் பக்தன். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் புஷ்பங்களை மாலையாக கட்டித்தான் சூடி கொடுத்த சுடற்கொடியாக திகழ்கொண்டிருக்கிறாள். எம்பெருமானுக்கும் சமர்ப்பித்து சூடி கொடுத்த நாச்சியாராக கோபால ரங்கனையே அன்றோ மனம் முடித்து மகிழ்ந்தாள். நன்றாக யானை தலையாட்டி கொண்டு முன்வர வழிநடத்தி செல்ல பின்னே அதை தொடர்ந்து கொண்டு இதோ மலையப்ப யானையாக தேவிமார்களோடு அழகாக புஷ்ப பல்லக்கிலே தேன் சொட்டும் மலர்களை சூழ்ந்த வண்ணமாகவே இங்கே எழுந்து கொண்டிருக்கிறான். பக்தி வெள்ளம் இதில் மலர்களில் தேன் சொட்டுகிறது போல பக்தர்கள் கூட்டத்தில் பக்தி வெள்ளம் என்ற தேன் சொட்டுகிற இந்த பக்தர்களின் இடையிலேயே அவன் வந்து கொண்டிருக்கிறான். அழகாக குலுங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். இதை சற்று கண்டு களிப்போம் பக்தர்களே. நாராயண 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 நீ நாமமே கதிக நாராயణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 భవజలధి పై పై ముందట భవజలధి దాపు వెనుక చింతాజలధి పై పై ముందట భవజలధి దాపు వెనుక చింతాజలధి చాపలము నడుమ సంసార జలధి చాపలము నడుమ సంసార జలధి తేపయేది ఇవి తెగనీదుటకు చాపలము నడుమ సంసార జలధి తేపయేది ఇవి తెగనీదుటకు నారాయణాని నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 పండెను ఎడమ పాపపురాసి అండను కుడిని
పుణ్యపురాసి పండెను ఎడమ పాపపురాసి అండను కుడిని పుణ్యపురాసి కొండను నడుమ త్రిగుణరాశి కొండను నడుమ త్రిగుణరాశి ఇవి నిండ కుడుచుటకు నిలుకడ ఏది కొండను నడుమ త్రిగుణరాశి ఇవి నిండ కుడుచుటకు నిలుకడ ఏది నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 నారాయణ. కింది లోకములు కీడు నరకములు కింది లోకములు కీడు నరకములు అందెటి స్వర్గాలవే మీద కింది లోకములు కీడు నరకములు అందెటి స్వర్గాలవే మీద చెంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ 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 చెంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ నీయందే పరమ పదమవల మరేది చంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ నీయందే పరమ పదమవల మరేది నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు சுமந்த மாமலர் நீசுடர் தூபம் கொண்டு அவனடி போற்ற வேண்டும். இப்போது திரையில் நாம் கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அதுவன்றோ வாசனையுள்ள புஷ்பங்களை தவிர மற்ற சில புஷ்பங்களையும் எம்பெருமான் விரும்பி ஏற்கின்றான். அஹிம்சா புஷ்பம், அஹிம்சா பிரதம புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதः, தியானம் புஷ்பம், தப புஷ்பம், ஞானம் புஷ்பம், ததைவ ச சத்யம் ஷட்விதம் புஷ்பம் விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேத் என்கிறது. அஹிம்சா அசலாருக்கு துன்பத்தை கொடுத்து அவர்கள் படும் அவதியை ஹிம்சையை கண்டு ஆனந்திப்பது அந்த புத்தி கூடாது. அதுவே அஹிம்சா. ஹிம்சை செய்வது கூடாது, அதை தவிர்த்தல் வேண்டும். துன்பத்தை தரலாகாது. ஹிம்சை, ஹிம்சையை தருதலை தவிர்ப்பது, மறுதலிப்பது. இந்த அகார சப்தம் துன்பம் தருதலை கூடாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அகார சப்தம் துன்பம் தருதல் கூடாது என்பதை உறுதிப்படுகிறது. எனவே அஹிம்சா எனும் சொல் அசலாருக்கு ஹிம்சையை தருதல் கூடாது என்பதை உணர்த்துகின்றது. மேலே இந்த மேலான புத்தி வந்தாலே அதன் பொருட்டு புலனடக்கம், அனைத்து பிராணிகளிடத்தே அம்பை செலுத்துதல், தியானம், தபசு, ஞானம், சத்தியம் எல்லாம் புஷ்பங்களும் பகவான் விரும்பும் புஷ்பங்கள் நம்மிடத்தே குடிக்கொள்ளுமானது. இந்த புஷ்பங்களைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான் இந்த எம்பெருமான்.
இவை நம்மிடத்தே குடிக்கொண்டால் நாம் அழைக்காமலே நம்மிடம் வந்து சேருவான் நம் உள்ளத்திலே. எப்படிப்பட்டவன் அவன்? திருமுக மண்டலமே ஒரு செந்தாமரை, திருநேத்திரங்கள் செந்தாமரை இதழ் போன்ற கண்கள், கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய பெரிய வாய கண்கள், அவனது அதரம் பல்லவம் தாமரை, அவனது திருக்கரங்கள் திருவடிகள் தாமரை, அவனது திருமேனியே ஒரு தாமரை காடு என்று சொல்லலாம் போல ஆழ்வார்கள் வர்ணித்துள்ளனர். பத்மவனாலயம் என்கிறபடியே பத்மவனமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான், ஏனென்றால் இவனுடைய பத்னியே பத்மாவதி தாயார் தானே. ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருக்கும் பத்மாலயம் இவன் திருவுள்ளம், இவன் ஹிருதயம். பூக்களின் அழகில் ஸ்ரீ ராஜலட்சுமியின் சிரித்த முகத்தை காண்கிறான் ஸ்ரீனிவாசன். இந்த ஏற்ற மிகுந்தது திருத்துழாய் துளசி தளம். இதனிலும் ஏற்றமுள்ளது, பூக்களிலும் ஏற்றமுள்ளது துளசி தளம். துளசி மாலையை அணிந்தவன் இவன். புரலும் வேண்டாம், கட்ட கயிறும் வேண்டாம், துளசி தலம் ஒன்று போதும் அவனை கட்டி போட. நம் மனத்தில் உள்ள பக்தி ஒன்றே போதும் அவனை நிலை நிறுத்த. அவன் நம்மிடத்தை கடன்பட, அவனை வசீகரிக்க நம் பக்தி ஒன்றே போரும். மனதாலே நாம் நினைந்து கொண்டு கண்களிலே ஒரு சொட்டு நீர் விழுந்தாலே போதும் அவன் துடித்து விடுவான். நம்முடைய பக்தையை கண்டு அவன் அனுகிரகிக்க மேலும் என்ன தர வேண்டும் என்று துடிப்பான். அவன் நம்மிடத்திலே கடன் பட்டவன் போலே அவன் துடிப்பான். உண்மையான பக்தியை கொண்டு பூக்களையும் துளசியையும் கலந்து தொடுத்து அவனுக்கு சமர்ப்பித்தாலே போதுமானது. கட்டுண்டு கிடப்பான் எம்பெருமான் கோவிந்த குட்டன். இத்தனை வித பூக்கள் இந்த இடத்தில் கிடைக்கும், பூத்து குலுங்கும். ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கையில் இப்பூமியின் கண் எந்தெந்த பொருளில் தான் குடியிருப்பதாக கூறுகின்றான். மாதங்களில் மார்கழி மாதமாகவும், மரங்களில் அரச மரமாகவும், பாண்டவர்களில் தான் அர்ஜுனனாகவும், ரிஷிகளில் வியாசராகவும் இருப்பதாகவும் சாதித்து ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகையில் பிருகத்சாம ததாசாம் நாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் அர்கசரிஷோகம் ருதூனாம் குசுமாகரக என்று அருளி செய்துள்ளான். இதன் பொருளை சற்று பார்ப்போம். சாமவேதத்தில் சாமங்களுக்குள் பிருகத்து என்னும் சாமம் சாகை கிளை என்று சொல்லுவார்கள். இது மிகவும் உயர்ந்தது. கேட்பதாலும் இல்லங்களில் உச்சரிப்பதாலும் சிறந்த மங்களங்கள் உண்டாகும். இல்லை, மங்கள அலைகள் பெருகி இருக்கும் இல்லங்கள் பூர்வாகும். இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இந்த உயர்ந்த பிருகத் சாமம் தானாகவே இருப்பதாக கண்ணன் கோவிந்தன் ஸ்ரீ கீதையில் உபதேசித்து அருளியுள்ளான் அர்ஜுனனுக்கு. இந்த பிருகத் சாமம் எல்லா சந்தசுகளுக்கும் தாயாக இருக்கும் காயத்ரி மந்திரத்தில் உள்ளது. அடுத்து மாதங்களில் மார்கழி மாதமாக இருக்கின்றான். இந்த மாதத்தில் அப்படி என்ன ஏற்றம் உள்ளது என்பதை சற்று பார்ப்போம் பக்தர்களே. மழை எனும் சிசுவை கர்ப்பத்தில் வைத்து கொண்டு கர்ப்போட்டம் என்று சொல்லுவார்கள் அன்றவர்கள். அதாகில் மழை மேக அந்த சஞ்சாரங்களை சேகரிப்பது, மேக கூட்டங்களை இந்த உஷ்ண காலத்தில் சமுத்திர நீரை ஆவியாக்கி மழை மேகமாக கர்ப்பத்திலே சுமந்து இருப்பது வருஷ காலங்களில் மழையாக பொழிகின்றது. இப்பொழுது நாம் சற்று முன்பு கண்டோமே, அதுதான். மாசங்களுக்கு தேவதைகளாகிய கேசவன் முதலிய பன்னிருவர்களுள் முதன்மை பெற்ற கேசவனுடைய மாதம் இந்த மார்கழி சீசம். இந்த மார்கழி மாதத்தில் தேவர்களுக்கு உஷத்காலம் எனப்படும் விடியற் காலம். அப்போது எல்லா விரதங்களும் துவங்கும் மாதம். ஆகையிலே மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் கிரகங்களில் வாசலில் அகல் விளக்கு ஏற்றுவது, அதாவது ஒரு மங்களகரமான செயலாக குறிக்கப்பட்டுள்ளது. வரப்போவது தை மாதம் என்றும் உத்தராயண புண்ணியகாலம் என்றும் மங்கள காரியங்கள் நடக்கும் காலம். அதை முடித்த பிறகு இப்பொழுது தட்சிணாயன மங்கள காலம். அயனம் என்றால் இது ஒரு 6 மாதம். உத்தராயணம் ஒரு 6 மாதம், அயனம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். அதன் துவக்கத்திற்கு முன்பாகத்தான் இப்பொழுது இந்த விழாவை கண்டருள்கிறான். இந்த கணக்கு வழக்குகளை தான் திருச்செவி சாற்றி அனைவருக்கும் எத்தனை யார் யார் தனக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றாக மங்களங்கள் இந்த வரும் காலத்தில் வரும் வருடங்களில் மங்களங்கள் நிறைவேறட்டும், நிறைந்திருக்கட்டும், கிரகங்களில் புஷ்கலமாக இருக்கட்டும் என்று அவன் திருச்செவி சாற்றி அனைத்து பக்தர்களுக்கும் அவன் அனுகிரகிப்பது இந்த தட்சிணாயன காலத்தில் புண்ணிய காலத்தில் துவக்க தினமான என்று. உத்தராயண காலத்தில் மார்கழி மாசத்தில் அவன் இருக்கிறான். தை மாதம் தொடங்கும் பொழுது இப்பொழுது இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இவன் இருக்கின்றான். ஆகவே
எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நிறைந்திருப்பவன் இந்த பகவான் கிருஷ்ணன் கோவிந்தன் எப்பொழுதும் நமக்கு அனுகிரகிப்பான். இப்படி இந்த இடத்தில் இருக்கிறான், இந்த இடத்தில் இல்லை, இந்த மாதத்தில் இருக்கிறான், இந்த மாதத்தில் இல்லை என்று இல்லை. எப்பொழுதுமே அவனுக்கு கோலாகலம்தான். நாம் தான் பிரித்து அவனை நாம் சேவிக்கின்றோமே வழிய அவனுக்கு எல்லாமே ஒன்றுதான். இப்பொழுது பக்தர்களே இத்தனை புஷ்ப கூட்டங்களாக அவனை சூழ்ந்திருந்து கொண்டு அவனை நன்றாக சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கண்களார கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். உத்தராயண புண்ணிய காலம், மங்கள காரியங்கள் நடக்கும் காலம் அல்லவா? இதை நல்லபடியாக நடக்க வேண்டிய விடியலில் அனைத்து தேவதைகளையும் விளக்கேற்றி பிரார்த்தித்து சகல மங்கள காரியங்களையும் தடங்கள் இல்லாமல் நடத்தித்தர பிரார்த்தித்தல் இந்த மார்கழி மாதம். எனவே மார்கழி மாதத்திற்கு இத்துணை பெருமை ஏற்றம் உள்ளது. நம் கோவிந்த குட்டன் மார்கழி மாதமாக இருப்பதால் தான் இத்துணை பெருமை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆண்டாள் நாச்சியார் முன்மொழிந்து உணர்த்தியது போல மதி நிறைந்தது இந்த மார்கழி மாதம். கேசவனை பாடி நாம் மங்களங்களை பெற உகந்த மாதம் இது. மேலே ருதுக்களுக்குள் வசந்த ருதுவாக இருக்கிறேன் என்று உபதேசித்துள்ளான் கண்ணன். வசந்தம் என்றால் மனத்தால் இன்பம், வசந்தம் புஷ்பத்தால் மனம் ஏற்படுகிறது. புஷ்பம் புஷ்பிக்கும் மாதம் வசந்த ருது, வசந்த காலம், யாவரும் வரும் விரும்பும் காலம். ஆகையரே வசந்தம் விசேஷம். இந்த வசந்த ருதுவில் அடங்கிய இந்த மாதத்தில் பிறகு அந்த வசந்த ருது முடிந்து அடுத்தது வர்ஷாகாலம் தொடங்கும்படியாக இந்த தட்சிணாயன காலம். நம் கோபாலனுக்கு திருமஞ்சனம் வசந்த ருதுவும் வசந்த மண்டபத்தில் நடந்து சற்று சில மாதங்களுக்கு முன்பு நாம் சேவித்தோம் வசந்த உற்சவத்தை அவன் கண்டருள்வதை. இப்பொழுது இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த ஆனிவர் ஆஸ்தானம் என்று கணக்கு வழக்குகளை இவன் கண்டு கேட்டு திருச்செவி சாற்றி மகிழ்வது இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க தினமான இன்று. இப்படிப்பட்ட எம்பெருமான் அனைத்து பக்தர்களுக்கும் அனுகிரகிக்கவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலாகலமாக ஒவ்வொரு திருநாளாக தானே ஏற்படுத்தி கொண்டு அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கவே இவ்வாறு வீதி உலா கண்டருள்வது எத்தனை ஏற்றமுற்றதாக இருக்கிறது. இப்படி அன்றோ இவன் பக்தர்களுக்கு கடன்பட்டதாக இருந்து அனைவரும் ரட்சித்து கொண்டிருக்கிறான். அர்ச்சாவதாரத்திற்கு பொற்கால் பொலிய இட்டடம் இந்த திருமலை திருப்பதி என்று புகழ்பெற்ற புண்ணிய பூமி என்பதே நம் பூர்வர்களின் கருத்து. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருமலையில் வந்து தங்கி பின்பு காவிரி நடுவுட்பாடு சயனித்துக் கொள்ள திருவரங்கம் எழுந்தருளிது என்பதே ஸ்ரீ பராசர பட்டரின் திருவாக்கு. திருமலை வெங்கடநாயகனை மங்கையின் மணாளனை ஏத்தி வழிபட விண்ணோரும் மண்ணோரும் எப்போதும் விரைந்து கொண்டிருக்கின்றார்கள். இக்கருத்தை ஆழ்வார் கண்ணனாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்று அருளி செய்துள்ளார். ஸ்ரீ விஷ்ணுவின் 12 திருநாமங்களை குறித்து அந்தாதி வடிவில் 2ஆம் பத்தில் கேசவன் தமர் என்னும் பதிகத்தில் கோவிந்தனின் திருநாமத்தை எடுத்துச் சொல்லுகையில் கோவிந்த குடக்கூத்தன் கோவலன் என்றென்றே குனித்து தேவும் தன்னையும் பாடியாடத் திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார கை வைத்து இமரேழு பிறப்பும் மேவும் தன்மையை ஆக்கினான் வல்லவன் எம்பிரான் விஷ்ணுவே என்று அருளி செய்துள்ளார் ஸ்ரீ நம்மாழ்வார். மாதவனான கோவிந்தன் அதாகில் என்றும் பிரியாது இருக்கும் பிராட்டியோடு கூடிய கோவிந்தனை இப்பாசுரத்தாலே ஆழ்வார் அனுசந்தித்துள்ளார். இடையனாகிய கோவிந்தன் ஆனிரை மேய்ப்பவனும் குடக்கூத்தாடி கோப கோபியர்களை மகிழச் செய்பவனுமான கோவிந்தனின் நாமங்களை சொல்லுவதால் தன்னுடைய பாப்பங்கள் கடிந்தன என்கின்றார். மேலே இந்த புஷ்ப பல்லாக்கின் ஊர்வலத்தை சற்று சேவித்து மேலே சேவிப்போம். ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవి కాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమో ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో
కోరకే నిన్నెవ్వరికి యుక్తుల సాధింపరాదు సారెకు తర్కవాదాల సాధింపరాదు ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు ఎంత మహిమో నీది ఎంత మహిమో మిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు నిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు చెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతువు వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతూ ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు ఎంత మహిమో నీది ఎంత మహిమో చెలరేగి తపములు చేసిన నెరగరాదు ఇలా నిన్ని చదివిన ఎరగరాదు చలరేగి తపములు చేసిన ఎరగరాదు పిల నిన్ని చదివిన ఎరగరాదు నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల కొలిచితే చాలు కక్కున కృప సేతువు నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల కొలిచితే చాలు గక్కున కృపసేతువు ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు ఎంత మహిమో నీది ఎంత మహిమో மாதவனான கோவிந்தன் அதாகில் என்றும் பிரியாது இருக்கும் பிராட்டியோடு கூடிய கோவிந்தனை இப்பாசுரத்தாலே ஆழ்வார் அனுசந்தித்து உள்ளார். இடையனாகிய கோவிந்தன் ஆனிரை மேய்ப்பவனும்
குடக்கூத்தாடி கோபியர்களை வெகழச் செய்பவருமான கோவிந்தனின் நாமங்களை சொல்லுவதால் தன்னுடைய பாப்பங்கள் கடிந்தன என்கிறார் ஆழ்வார். தேவேந்திரனால் கோவிந்த நாமத்தை அபிஷேகம் செய்யப்பட்ட இவனது ஏற்றத்தையும் சொல்லி அத்தகைய ஈஸ்வரன் இடையனாக அவதரித்து பக்த பராதீனனாக பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு அவர்களிடத்தே கடன்பட்டு இன்றளவும் அவர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். இங்கு வந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். தன்னை அண்டி வரும் பக்தர்களின் அனாதி பாப்பங்களையெல்லாம் ஒருபடிய செய்கின்றான். பக்தர்களின் 7 பிறப்புகளில் சார்ந்தவர்களையும் ரட்சிக்கின்றான். விஷ்ணுவான இவனே கோவிந்தன், பக்தர்களின் உபகாரகன். பக்தர்களின் விரோதிகளையும் படியான அத்தனை விரோதிகள், ஏன் விரோதிகள் என்றால் என்ன, மனிதர்கள் தானா? நோய் நொடிகள் கூட விரோதிகள் தான். அனைத்தையும் இவன் அழிக்கும்படியான சக்தியை உடையவன், வல்லமை படைத்தவன், தன் அழகாலே பக்தர்களை தன் வசப்படுத்துபவன் கோவிந்தன். இப்பதிகத்தில் விஷ்ணுவின் 12 திருநாமங்களை கொண்டு பாசனம் இயற்றப்பட்டுள்ளது. கேசவன் தமர் என்றுபடியான அந்த பதிகத்தின் பெயர். கோவிந்த நாமத்தை குறித்து பாசுரம் இயற்றும் போது அந்த விஷ்ணுவே கோவிந்தனாக இந்த திருமறையில் அடியார்களின் பொருட்டு தேவிமார்களோடு மாதவனாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறான் என்று ஆழ்வார் சாதித்து அருளியுள்ளார். பக்தர்களின் ரட்சணம் பொருட்டே ஸ்ரீ கோவிந்தன் எழுந்தருளியிருக்கும் இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தின் மகிமையை ஸ்ரீ வராக புராணம், பத்ம புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், மார்க்கண்டேய புராணம், வாமன புராணம், ஹரிவம்சம், ஸ்ரீ வெங்கடேஸ்வர ரகசிய புராணம் ஆகிய பல புராணங்களில் இந்த புண்ணியத்தலத்தின் மகிமையை பெருமையை விவரித்து உள்ளது. இத்தலத்தின் மகிமையை கணிசித்தே ஸ்ரீ வெங்கடநாதன் இங்கு நித்தியவாசம் செய்து அருளி கொண்டிருக்கின்றான் பக்தர்களின் பொருட்டு. இவன் நித்தியவாசம் செய்யும் இந்த 7 மலை வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி என்று திருமலையில் 7 மலைகளின் திருநாமங்களாக விளங்குகின்றன என்கிறது சரித்திரம். இங்கு மலையப்பனின் திருவருளாலே பல புண்ணிய தீர்த்தங்கள் பெருகுகின்றன. இந்த திருமலையில் கால் வைக்கும் அனைத்து பக்தர்களும் திருமலை அப்பனுக்கு சமம். அதாவது திருமலை அப்பனின் அவனுக்கு சமம் என்றால் இந்த பக்தி வெள்ளத்தில் இவன் தாழ்ந்தவன், இவன் ஏற்றமுடையவன், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன் என்ற அந்த பாகுபாடு இல்லை. இவனுக்கு பக்தர்கள் கூட்டம் என்று ஒரு அடிப்படையில் அனைத்து பக்தர்களுமே இவனுக்கு சமம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதை ஸ்ரீ தேசிகன் சுவாமி தேசிகன் அம்ச சந்தேசம் எனும் தூதுவிடும் காவியத்தில் கவிநயத்தோடு தத்ராருடைஹி மகதி மனுஜைஹி ஸ்வர்கிபிஹி சாவதீரணைஹி என்று துவங்கும் ஸ்லோகத்தாலே விவரித்து அருளி செய்துள்ளார் நன்றாக இதன் பொருளை. அதாவது இந்த திருமலை க்ஷேத்திரம் மிகவும் பெருமை வாய்ந்தது என்றும் பக்தர்கள் மலை மீது ஏறி வருகின்றனர் அல்லவா, மேலே ஸ்வர்க்கத்திலிருந்து தேவர்களும் இத்தலத்திற்கு வருகின்றார்கள். திருமலைக்கு வரும் அனைவருக்கும் சத்தான குணம் தலை எடுக்கின்றது. அதாவது இங்கிருந்து மலை ஏறி செல்லும் பக்தர்களுக்கும் தேவலோகத்தில் இருந்து வரும் அந்த தேவர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்குமாக சிறந்த புத்தியை ஞானத்தை கொடுக்கிறான் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்த தலமாக இருக்கிறது இந்த திருமலை. தாழ்ந்தவர் என்றும் வேற்றுமை இல்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேற்றுமை இல்லை, அற்றுப்போகிறது. தேவர்களும் மனிதர்கள் கூட்டமாக நின்று அப்பனை சந்த அந்த கோவிந்த நாமத்தை உறக்கச் சொல்லி வணங்கி வழிபடுகின்றனர் வேதமற்று. பக்தர்களின் சக்திக்கு ஏற்ப கைங்கரியங்கள் செய்தாலே போதுமானது. ஏன், நாம உச்சாரணமே ஒரு கைங்கரியம்தானே. அதுவே மலையப்பனை மகிழச் செய்யும் உயர்ந்த கைங்கரியமாக ஆகும். அவரவர் விருப்பப்படி மதுசூதன கண்ணனை ஸ்ரீனிவாசனை வழிபட வேண்டும். அவன் நிச்சயம் அருள் புரிவான் என்பதை சுவாமி ஸ்ரீ தேசிகன் இஸ்லோகத்தாலே நன்றாக உட்கருத்தாக சாதித்து அருளி செய்துள்ளார். ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாய் அவதாரம் செய்து அர்ச்சை திருமேனியோடு திருமலையில் எழுந்தருளி நித்தியவாசம் செய்யும் மலையப்பனை கண்ணனை பக்தர்கள் அனுபவிக்க மிகவும் இனியவன், அழகிய திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன், அனைத்து பக்தர்களும் அனுபவிக்க போக்கியனாக திகழ்பவன் இந்த மலையப்பன் எனும் கோவிந்தன். நாதனை ஞானமும் வானமும் உயர்த்தும் நருந்துழாயை போதனை பொன்னெடும் சக்கரத்து எந்தை பிரான் தன்னை பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர்கண்டீர் என்கிறார். நாதனான கோவிந்தனை பத்மாவதி வல்லபனை தொழும் அடியார்களே தன்னை ஆள்பவர்கள் என்று நம்மாழ்வார் சாதித்தருளியபடியே, அதாவது பக்தர்களே தனக்கு வேண்டும் என்கிறார் ஆழ்வார். பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர் ஆழ்வார், ஆழ்வாருக்கு கட்டுப்பட்டவர் எம்பெருமான். இப்படியே அவர்களுடைய விருப்பப்படி நடப்பவன் கோவிந்த குட்டன். இயற்கையாகவே நட்பு உடையவன் இவன். பக்தர்களோடு கூடி கலந்திருக்கவே இவனுக்கு விருப்பம். இந்த கோவிந்த கண்ணனுக்கு பக்தர்களை விடுத்து இவனால் என்றும் தனித்து இருக்கவே முடியாது. ஆகவே எப்பொழுதும் இந்த திருமலையில் கூட்டமான பக்தர்கள் கூட்டம் எப்பொழுதும் இருக்கும். இப்படிப்பட்டவன் அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க வேண்டும். இவன் இருக்கிறானோ இல்லையோ, ஸ்ரீ நிவாசன் இல்லையா, தாயார் இவனை விட்டதே இல்லை. பக்தர்களை ரட்சிக்க வேண்டியவன் கூடவே இருக்கிறான்.
லக்ஷ்மயா சக ரிஷிகேஷோ தேவ்யா காருண்ய ரூபயா ரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே வி சிகீயத்தே என்கிறது. சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன், அதாவது எம்பெருமான் கோவிந்தன், தன் பத்னியான ஸ்ரீ அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் சகிதனாக, அதாகிய திவ்ய தம்பதிகளாக இருவர் சேர்த்திலே தான் இந்த உலகை ரட்சிக்கின்றார்கள் என்பதை சர்வ சித்தாந்தங்களிலும், அதாவது வேதாந்தங்களிலும் பறக்க பேசப்பட்டுள்ளது. இவ்வுலகில் அறம் பொருள் இன்பம் எனப்படும் மூவகை பலன்களையும் பெரிய பிராட்டியாரின் திருவருளாலே தான் பெற இயலும் என்பதை இமயம் முதல் இரு கடல் அளவும் யாவரும் அறிந்ததே. இக்கொடிய சம்சாரத்தில் உழன்று கொண்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பக்தர்களை திருமகளுடன் கூடிய திருமாலே கோவிந்தனை காப்பாற்றுகிறார். மேலிருந்த நந்தா விளக்கை போல ஏழுமலையில் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த பக்தரட்சணத்திற்காகத்தானே வேரி மாறாத பூமேலிருப்பாள் விரை தீர்க்கும் என்றும், நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து என்றும் மயர் வரமதிரம் அருளப் பெற்ற நம்மாழ்வார் பாச வரிகளினாலும் இவ்வர்த்தங்களை உணர்ந்து நன்றாக தெளியலாம். அவரே அனுபவித்திருக்கிறார். அந்த அனுபவ போக்கீடாகத்தான் இந்த பாசுரங்களும் வெளிவந்துள்ளது. தாயாரின் கருணை தயை என்பதனை ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதாதேவி ராட்சசிகளுக்கு அபயமளித்தவாற்றை தெளிந்தவர்க்கு நம்மை காக்கும் தெய்வம் தயாதேவியான தாயார் என்று நிச்சயித்து கொள்ளலாம். ஸ்ரீமத் ராமாயணத்தின் மூலமாக மேலே இந்த புஷ்ப பல்லாக்கின் ஊர்வலத்தை நன்றாக கண்டு கழிக்க வேண்டும். அலமேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யோ மகதோ பயாத், அலமேஷா பரித்ராத்தும் ராகவாத் ராட்சசி கணம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஸ்லோகத்தை அர்த்தத்தை மேலே நாம் கேட்கலாம்.
வேரி மாறாத பூமேல் இழுப்பாள் வினை தீர்க்கும் என்றும் நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து என்றும் மயர்வர மதிநலம் மருளப் பெற்ற நம்மாழ்வார் பாசுர வரிகளினாலும் இவ்வர்த்தங்களை உணர்ந்து நன்றாக தெளியலாம். நாம் இவனின் கருணை கடாட்சத்தாலே பிராட்டிமாரோடு சேர்ந்திருக்கும் இவனே நமக்கு இரட்சகன் என்பதை நன்றாக உணர்ந்து தெளியலாம். தாயாரின் கருணை தயை என்பதனை ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதாதேவி ராட்சசிகளுக்கு அபயமளித்தவற்றை நன்றாக நாம் கேட்டிருக்கலாம் அல்லவா, அனுபவித்தும் இருக்கலாம். காக்கும் தெய்வமான தயாதேவியான தாயார் என்று நிச்சயித்து கொள்ளலாம். அலமேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யோ மகதோ பயாத்து அலமேஷா பரித்ராத்தும் ராகவாத் ராட்சசீகணம் என்று ராட்சசிகளுக்கு தனக்கு துன்பம் அளித்த ராட்சசிகளுக்கும் அவள் நன்றாக அனுகிரகித்தாள் அல்லவா. இந்த தினத்தில் இந்த சுபதினமான இன்று எம்பெருமான் இது ஒரு சுபதினம். தன் கணக்கு வழக்குகளை கேட்டு அனைத்து என்னென்ன கணக்குகளை நாம் யாரிடம் கடன்பட்டிருக்கிறோம், குபேரனிடத்தில் அதிகமாக கடன்பட்டிருக்கிறான். அதை தீர்ந்த சந்தோஷம் தானே இப்பொழுது உலா கண்டு கொண்டிருக்கிறான். அதை வெளிப்படுத்தும் விதமாக பூமி குளிர நன்றாக மழையும் பெய்தது. ரகுவீரன் ராவணனை சம்ஹரித்த பின்பு சீதாதேவியை துன்புறுத்திய ராட்சசிகளுக்கு பயம் உண்டானதாம். ராவணனுக்கு ஏற்பட்ட துர்கதியே தங்களுக்கும் ஸ்ரீராமனால் ஏற்படும் என்று நடுங்கிக் கொண்டிருந்த ராட்சசிகளை பெரியதோர் பயத்திலிருந்து தாயாரின் சிபாரிசினாலே காக்கப்பட்டார்கள் என்கிறது. தேவதர்யங் மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீ நாமனி லக்ஷ்மிஹி மைத்ரேய நானையோர் வித்யதே பரம் என்கிறது. அதாவது புருஷர்களில் புருஷ உத்தமனான ஹரியும் ஸ்திரீகளில் லக்ஷ்மியே உயர்ந்தவளாக கருதப்படுகிறார்கள். இவ்விருவர்களை காட்டிலும் மேலானதோர் சக்தி இல்லை என்பதே ஸ்ரீ பராசர பகவானின் திருவாக்காக அமைந்துள்ளது. இவ்விடத்தில் எந்த அவதார தசையிலும் தாயார் ஹரியோடு கூடவே வந்து அவதரித்து அருள் புரிகிறாள். ஏன் அர்ச்சை திருமேனியிலும் தான் இவள் இருக்கிறாள் கூடவே. அகலையில்லே நிறையும் என்றபடி திருமாலை பிரியாமலேயே இருப்பாள் இந்த தாயார். ஆழ்வார்தானும் இனிய தீன் தமிழில் உனக்கேற்கும் கோலமலர்ப்பாவை என்று ஒரு மிதனமே உத்தேசமாக பாசுர வரிகளால் தெள்ளத் தெளிவாக ஆக்கியுள்ளார் அல்லவா, அனைவரும் அறிந்ததே. பத்மலட்சுமி தாயாரின் திருவடிகளை பற்றிய பின்னே அவள் துணையோடு பெருமானை அடைய வேண்டும். நாம் வேண்டும் பலன்கள் நழுவாது நமக்கு காரிய கிரமமாகும். ஆகாரஸ்ய து விஜானம் ஆகார ஜானபூர்வகம் தேனாகாரம் ஸ்ரீயம் ஞாத்வா ஞாத்தவ்யோ பகவான் ஹரிஹி. இதை விவரிக்கும் பொருட்டு சுவாமி தேசிகன் சாதித்துள்ளார் இவ்வாறாக. அதாவது ஆகாரஸ்ய தூ விஜானம் ஆகார ஜானபூர்வகம் தேனாகாரம் ஸ்ரீயம் ஞாத்வா ஞாத்தவ்யோ பகவான் ஹரிஹி. அதாவது பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ பத்மாவதி தேயார் அறிந்த பின்பே பெருமாளை அறிய இயலும். இவளை பற்றிய பிறகே அறிந்த பின்பு என்றால் என்ன? இவளுடைய திருவடிகளை பற்றிய பின்பே நாம் எம்பெருமானை நன்றாக அடைய முடியும். அவளது திவ்ய திருமங்கள விக்கிரகத்தை கண்டு அனுபவித்து புத்தி பூர்வமாக அறிந்து கொண்டு உணர வேண்டும். அலர்மேல் மங்கையை காருண்ய ரூபையா என்கிறபடியே கருணையே வடிவானவள், குணப்பூர்த்தி உடையவள். தாயார் அலர்மேல் மங்கை பக்தர்கள் அவ்வப்போது செய்யும் அதாகில் தெரிந்தும் தெரியாமல் செய்யும் குற்றங்களை மன்னித்து அனுகிரகிக்கின்றாள். குற்றம் செய்யும் நம்மேல் ஸ்ரீயப்பதியான புருஷோத்தமனான ஸ்ரீனிவாசனின் பார்வையை திருப்பி அவனுடைய சீற்றத்தை தணித்து தன் சிபாரிசனாலே நம்மை அனுகிரகிக்கச் செய்கிறாள். நம்மீது கருணையை பொழியச் செய்கின்றாள். இவளது புருஷகாரம் அதாகில் சிபாரிசனால் தானே பயன் நமக்கு ஏற்படுகிறது. பக்தர்களின் வேண்டுதல்களையும் பகவானை செவிசாய்க்கச் செய்கின்றாள். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றக் கொடுக்கே இவளது சிபாரிசினால் தானே பக்தர்கள் பெரும் பயன் என்கிறார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். இப்படிப்பட்டவன் எப்படி பற்ற வேண்டும் என்றால் அதுக்கும் ஆழ்வார் நன்றாக விவரித்தருளி செய்துள்ளார். பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே என்று வீடுமுன் மிற்றவும் என்னும் உயர்ந்த பதிகத்தில் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் சாதித்தருளி செய்தார். ஒரு உயர்ந்த பொருள் பதிந்த பாசனம் இது. இப்பொழுது நன்றாக இந்த உட்பகுந்து உள்ளே இந்த புஷ்ப பல்லக்கின் உள்ளே நன்றாக ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு எம்பெருமான் நன்றாக குலுங்க அழகாக மிதந்து வருவது போல இருக்கின்றது. நன்றாக கண்டு கழிக்கலாம். நாம் இந்த சிறிய பாசுரம் இப்போ சற்று முன்பு சேவித்தோம் அல்லவா, நம்மாழ்வாரின் பாசுரம். வீடுமுன் முற்றவும் அந்த பதிகத்தில் பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே என்று இந்த சிறிய பாசுரம் பெரும் பொருள்களை பலவற்றை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டுள்ளது. அத்துணையும் வேதத்தின் உட்பொருள் என்பதை ஆன்றோர்களின் ஒன்று சேர்ந்த கருத்து. ஸ்ரீ வெங்கடநாயகன் பரம ஈசன் சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி
அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியானவன் என்று பல வகைகளிலும் உயர்ந்தவன் வேதமூல பிரமாணத்தை கொண்டு தெளிவிக்கின்றது. எனினும் இப்பூவுலகில் கண் வாழும் இவனது பக்தர்கள் சம்சார அடிக்கொதிப்பில் சம்சாரத்தின் கண் உள்ள அவஸ்தைகளை நித்தியபடியாக எதிர்கொள்ளும் பக்தர்கள் இவனடியார்கள். துன்பத்தில் உழன்று கொண்டும் விடாது இவனையே நினைந்து தன் துயரங்களுக்கு ஒரு விடிவை இவனையே வேண்டி இவனாலேயே நிவர்த்தி பெற வேண்டும் என்று வேண்டி நிற்பவர்கள். ஸ்ரீயப்பதியான வாத்சல்யத்தின் எல்லை நிலமாம் ஸ்ரீ வெங்கடநாயகனை அணுக பற்றி நிற்க அஞ்சவே வேண்டாம். மிக எளிதாக அவனை கண்டு பற்றி நற்பலன்களை பெற்று மகிழலாம் என்கிறது. இவருடைய எளிமையை நமக்கு தெளிவிக்க வந்ததே இந்த பாசுரம் ஸ்ரீ நம்மாழ்வாரால் உபதேச முறையில் அமைந்துள்ளது. எம்பெருமானுடைய எளிமையை சௌலபிய சௌசீல்யாதி குணங்களை உபதேசித்தருளியுள்ளார் ஆழ்வார். ஈசனும் பற்றிலன் என்று முன்னம் பாசுரத்தை துவக்கியுள்ளார். பற்று என்றால் ஆசை, ஸ்நேகம், ஈரம் என்று பலவாறாக அர்த்தம் உள்ளது. யாருக்கு யார் மீது பற்று? அயர் வரும் அமரர்களுக்கு அதிபதி எனும் நித்திய சம்சாரிகளான நம்மீதே ஸ்ரீயப்பதிக்கு அதீத பற்று. ஆசை, ஈரம் உள்ளது என்று பொருள். இதுவே பூர்வர்களின் கருத்தும் கூட. பற்று இலன் என்றால் பற்று பிளஸ் இல் பிளஸ் அன், அதாகில் பற்று ஆசையையே தன் குடிலாக கொண்டவன். இல் என்றால் வீடு என்று ஒரு பொருள் உள்ளது அல்லவா? இப்பொழுது திருக்குளத்தில் அதற்கு தீப ஆராத்தி. எம்பெருமானுடைய இந்த திருக்குளத்திற்கு புஷ்கரணிக்கு ஆர்த்தி காமித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த ஆர்த்தி வீதி உலா கண்டருளும் பொழுது இந்த புஷ்கரணிக்கும் நன்றாக தீர்த்தத்திற்கு இவ்விடத்தில் ஆர்த்தி சமர்ப்பிக்கின்றனர். இப்படிப்பட்ட பற்று இலன், பற்று இல், இவன் பக்தர்கள் மீது உள்ள பற்றையே ஆசையே அதுவே வீடாக கொண்டவன். இல் என்றால் வீடு என்று ஒரு பொருள் உண்டு அல்லவா? தன் குடிலாக கொண்டவன். குடில் என்றால் வீடு என்ற ஒரு பொருள் உண்டு அல்லவா? அதைத்தான் சொன்னது சற்று முன்பு. பக்தர்களின் பால் உள்ள ஆசையே, பிரேமையே, ஸ்நேகத்தையே தன் வீடாக கொண்டவன். அவர்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பதையே தன் பேராக கொண்டவன் இந்த வெங்கடநாயகன் ஏழுமலையான். ஆகவே இவன் குடிகொண்டிருக்கும் இல்லத்தின் வீட்டின் விமானம் ஆனந்த நிலையமாக, ஆனந்த விமானமாக திருநாமத்தை பெற்றிருக்கின்றது என்றால் விளக்க வேறு என்ன வேண்டும்? பக்தர்கள் பால் உள்ள அன்பிலே என்றும் இருப்பவன். பற்றை, அதாவது ஆசையை, பக்தர்கள் பால் உள்ள ஸ்நேகத்தை இருப்பிடமாக கொண்டவன் என்ற உயர்ந்த பொருள் கிடைக்கும் அல்லவா இப்பாசுரத்தாலே? இந்த ஆர்த்தி அனைவருக்கும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இவ்விடத்தில் உயர்ந்த அதிகாரிகள் இவ்விடத்திலே நின்று கொண்டு அந்த ஆர்த்தியை சேவித்துக் கொண்டு மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது திருவேங்கடவன் சர்வேஸ்வரனை ஆகிலும் மேலே சற்று பிறகு இந்த காட்சியை கண்டு கழித்து அனுபவிப்போம் பாசுரத்தை. విన్నపమిది నీకు వేవేలు విధముల, విన్నపమిది నీకు వేవేలు విధముల, నన్ను గావవే హరి నమో నమో. విన్నపమిది నీకు వేవేలు విధముల, నన్ను గావవే హరి నమో నమో. నమో 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 నమో. సాగరము నీవు దచ్చి సతిని తెచ్చుకున్నట్టు నాగశయనుడా హరి
పద్మశయనుడా హరి నమో నమో విన్నపమిదే నీకు వేవేలు విధములు నన్ను గావదే హరి నమో 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 నమో. నీవున్న చోటెరిగి నిన్ను తలచనేరా నా ఉన్న చోటెరుగుదు నన్ను నీవు తలచవే నీవున్న చోటెరిగి నిన్ను తలచనేరా నా ఉన్న చోటెరుగుదు నన్ను నీవు తలచవే కోవిదుడా నారబేరుకొన్న వానిగాచినట్టు కోవిదుడా కొన్నవానిగాచినట్టు నావొడయ హరి హరి నమో నమో నావొడయ హరి హరి నమో నమో విన్నపమిదే నీకు వేవేలు విధములు నన్ను గావవే హరి నమో 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 నమో. మనసులోనున్న నిన్ను మరువకుండనేరా మనసులోని నీవే నా మరపు తెలుపవయ్యా మనసులోనున్న నిన్ను మరువకుండనేరా మనసులోని నీవే నా మరపు తెలుపవయ్యా పనివడి అహల్యలో పాదమునాగాచినట్టు పనివడి అహల్యలో పాదమునాగాచినట్టు నలిచి శ్రీ వెంకటేశ నమో నమో అనిచి శ్రీ వెంకటేశ నమో నమో విన్నపమిదే నీకు వేవేలు విధముల నన్ను గావవే హరి నమో నమో విన్నపమిదే నీకు వేవేలు విధముల నన్ను గావవే హరి నమో 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 నమో. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద
హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ